இன்னைக்கு நம்ம கார்னிஷர் லைஃப் சேனல்ல நீங்க பார்க்க போறது ரத்தசாலி இட்லி. ரெசிபியோட கடைசில இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல இட்லி தவிர வேற என்னென்ன செய்யலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் சொல்றேன். ரொம்பவே அரிதா கிடைக்கிற இந்த ரத்தசாலி அரிசி வந்து பாரம்பரிய நெல்விதைகள் விற்பனை செய்யும் இயற்கை விவசாயிகள் கிட்ட வாங்கலாம். நான் வந்து ருத்ரா ஃபார்ம்ஸ் கிட்ட வந்து இதை வாங்கினேன். ரொம்ப அழகா நீட்டா பேக் பண்றது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு கூட இவங்க இந்தியா போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம முழு ரெசிபிக்குள்ள போலாம். நான் வந்து 1 கப் ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே இட்லிக்கு எடுக்கிற மாதிரியான 4க்கு 1 பங்கு கணக்கு தான். 1 கப் ரத்தசாலி அரிசி அப்படின்னா 3 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டு அதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இட்லி அரிசியும் ரத்தசாலி அரிசியும் ஒரே பாத்திரத்திலையும், உளுத்தம் பருப்பு வெந்தயமும் தனியா இன்னொரு பாத்திரத்திலையும் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு குறைஞ்சபட்சம் 3 தடவை நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. எப்பயும் மாதிரி உளுத்தம் பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஆனால் அதுக்கு மேலே ஊறினாலும் தப்பு இல்லை. ஆனால் அரிசி ஒரு 5 மணி நேரமாவது ஊறுனா ஈஸியாக அரைப்படும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிற நேரத்துக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இதில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்பயும் மாதிரி சாதம் வடித்து சாப்பிடலாம், கஞ்சி பாயாசம் அது கூட செய்யலாம், இடியாப்பம், இட்லி வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தோசை, ஆப்பம், இந்த மாதிரி குழிப்பணியாரம் கூட செஞ்சு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். உளுந்து எப்பயும் மாதிரி போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அரிசி வந்து அடுத்து நம்ம போட போகிறோம். உளுந்தை எடுத்துட்டு அரிசியை போடுறதுக்குள்ள அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரத்தசாலி அரிசி அப்படிங்கிறது தமிழகத்தில் பழங்காலத்தில் பயிரிடப்பட்ட ஒரு பாரம்பரிய அரிசி வகையாகும். இது வந்து சித்தர்கள் சுவாமிகள் உபயோகித்த தெய்வீக அரிசி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது இன்னைக்கு ஒரு அரிய பாரம்பரிய நெல் வகையாகவும் சித்த மருத்துவத்தில் பாராட்டப்படும் ஒரு மருத்துவத்தன்மை கொண்ட உணவாகவும் கருதப்படுகிறது. சரி, இதனுடைய முக்கிய பயன்களில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா உடல் சக்தியை வந்து அதிகரிக்கும். ரத்தசாலி அரிசி சத்துக்கள் நிறைந்தது. இது உடலை உற்சாகமாக வச்சுக்கிறது. தினசரி உழைப்பாளிகளுக்கு வந்து இது ரொம்பவுமே சிறந்தது. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தோம்னா ரத்த சோகையை குறைக்கும். அனிமியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது இரும்பு சத்து இந்த ரத்தசாலி அரிசியில் நிறைய இருக்கிறதுனால இது வந்து ரத்த சோகையை வந்து சரி செய்ய உதவுது. பாயிண்ட் நம்பர் 3 வந்து மன அமைதியை தரும். நரம்பு மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மன அழுத்தம் குறைஞ்சு மன நிம்மதியும் இதனால் கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 4 வந்து சோர்வு இல்லாமல் இருக்குது. அதே சமயம் ரொம்ப நேரம் நமக்கு வந்து இதனால் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நீண்ட நேரம் வயிறை வந்து நிரப்பி வைக்கும், உடலில் ஆற்றல் குறையாமல் இருக்கவும் உதவுதுன்னு சொல்லப்படுது. அடுத்து நிறைய பேருக்கான ஒரு முக்கியமான பதில் என்ன அப்படின்னா முதுமை எதிர்ப்பு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைய இருக்கிறதுனால முதுமையை வந்து தாமதிக்க உதவுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஃபைனல் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிறந்த ஐக்கிய உணவாக, அதாவது சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தூண்டியும் இல்லாமல் உடலையும் மனசையும் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்க இந்த ரத்தசாலி அரிசி உதவுது. அப்புறம் என்ன, அளவு பார்த்தாச்சு, எப்படி அரைச்சோன்னு பார்த்தாச்சு. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சிட்டிங்கன்னா மறுநாள் சூப்பராக இட்லி வாத்துடலாம். எனர்ஜி பார், அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு நிறைய ஆர்டிஃபிஷியல் விஷயத்த தேடி போகிற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியிலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா அதையே மிஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ருத்ரா ஃபார்ம்ஸில் பாரம்பரிய அரிசி வகைகள் ரத்தசாலி மட்டும் கிடையாது, கருப்பு கவுனி, கருங்குருவை, தூய மல்லி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாரம்பரிய அரிசிகளை இவங்க வந்து விற்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்கையும் அட்ரஸையும் கொடுக்குறேன். நீங்கள் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது திஸ் இஸ் கவிதா. கார்னிஷர் லைஃப் சைனிங் ஆஃப். டாடா, பை பை, see you, stay tuned.